ஒரு 2 மனிதர்கள்ங்க. ஒரு ஊரில் 2 மனிதர்கள். இதான் அந்த கதையோட தலைப்பு. ஒரு ஊரில் 2 மனிதர்கள், பிரபஞ்சனுடைய கதை. இப்போ இந்த 2 மனிதர்கள், ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு அரிசி கடை வச்சிருப்பார். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த கிருஷ்ணமூர்த்தி ஒரு அரிசி கடை வச்சு பெருசாக வளர்ந்துடணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் எதுவுமே பலனளிக்காமல் கடையை மூடுற மாதிரி ஆயிரும். ஊரில் இருக்கிறவங்க முழுக்க கடன் கொடுத்துருவார். கடன் கொடுத்து அவரே சாப்பாட்டுக்கு அரிசி கடன் வாங்குற நிலைமைக்கு போயிடுவார். அவர் அந்த மாதிரி நொடிச்சு போயிருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்திங்கிற கதாபாத்திரம் அது ஒருத்தர். அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் கோபால். இந்த கோபாலுக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் நடக்கக்கூடியதான் அந்த மொத்த கதையும். கடன் வாங்கினவனும் கடன் கொடுத்தவனும். நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. நம்மகிட்ட கடன் கொடுத்தவனும் அல்ல நம்ம கடன் கொடுத்தவனும் நம்ம எப்படி நடத்திருக்கோங்கிறது எல்லாமே தெரியும். இது எல்லாம் அந்த கதையில் விவரிச்சுக்கிட்டே வருவார். அவர் கூட ரெங்கசாமின்னு ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், வேலை பார்த்துருப்பான். யார்கிட்ட? அந்த கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட. அந்த கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி கடன் கொடுத்த எல்லா கணக்கையும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் வசூலித்து இவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பான். 70களில் வந்த கதை. அப்போ அரிசியினோட விலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கோபால் என்ன பண்ணிடுவான், ஒரு 180 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருவான். டெய்லி போய் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவன் தரப்பா, காசு இருந்தால் தரமாட்டானான்னு சொல்லிகிட்டே இருப்பான். கிருஷ்ணமூர்த்திக்கு பயங்கர கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இவரே அரிசி கடன் வாங்குற நிலைமைக்கு போயிட்டார்ல, என்ன பண்ணுறது, அந்த காசை வாங்கினா குடும்பத்தை கவனிச்சிக்கலாமேங்கிறதுக்காக போய் ஒவ்வொருத்தராக கேட்பார். இப்போ தன்னிட்ட வேலை பார்த்த ரெங்கசாமி இருக்கான் இல்லையா, அவன் கேட்பான், அண்ணே இதெல்லாம் மயில் இறகு போடாதெல்லாம் அப்படியெல்லாம் போடாது, கொஞ்சம் கடுமையாக நீங்கள் பேசணுண்ணே, அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னோடனே எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுப்பா, கஷ்டத்தில் தானே அவங்களும் இருக்கிறாங்க, இருந்தால் கொடுத்துட போகிறாங்க, இல்லைங்கிறதுனால தானே கொடுக்கலன்னு இவர் சொல்லுவார். ஆனால் இப்படியெல்லாம் பேசினா இப்போ நீ அரிசி வாங்கிட்டு இருக்கிற, நாளைக்கு இன்னும் வேறு எல்லாத்துக்கும் நீ கடன் வாங்குற மாதிரி ஆயிரும், நீ இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே இவர் இந்த ரெங்கசாமி வேலை பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் 100 கடையில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ திருப்பி போய் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த கோபால் கொஞ்சம் கொடுத்துட்டானா சௌரியமாக இருக்கும்ப்பா, அவன்கிட்ட போய் நீ விசாரி அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போய் கேட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்க போவான். அவன் கேட்குற மொழியும் அவன் கேட்குற பாவனையும் வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவான், அந்த கோபால் எங்கே அப்படின்னு கேட்பான். கோபால் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பார். இவர்கிட்ட 150 ரூபா கடன் வாங்கினதுக்காக சினிமாலாம் பார்க்காம இருக்க முடியும், மயிலாடு மாதிரி படம்லாம் பார்க்க தானே வேணும். அவன் போய் பார்த்துட்டு இருக்கான் போல இருக்குது. இவன் என்ன பண்ணான், தேட்டர் உள்ளே போய் நேராக எல்லாருக்கும் முன்னாடி, நீ எல்லாம் நல்ல மனுஷனாக இருந்தீங்கன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூட்டு 150 ரூபா அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி மொத்த பேருக்கும் தெரியும் மாதிரி மொத்தமாக கூடியிருக்கிற அரங்கத்துக்குள்ளே ஒருத்தனை போய் கத்தனா எப்படி இருக்கும், அவனுக்கு பெரிய அவமானமாக இருக்கும். இன்டர்வலோட அவன் திரும்பி வந்துடுவான். படம் பார்க்க முடியாது. கோபால் சொல்லுவானே, போய் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி